ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பண்டைய மாவீரா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. காடுவெட்டி குரு அப்படிங்கிறோடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய ஹீரோ அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கார். அங்கு மக்களுக்கு நல்லது செய்கிறாரு, அநியாயம் நடந்தால் தட்டி கேட்குறாரு. இப்படி இவரோட லைஃப் போயிட்டுருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண்ணை அப்படி இப்படின்ட்டு போலீஸ்காரங்க அப்படி இப்படின்ட்டு பண்ணிடுறாங்க. இதனை எதிர்த்து அங்கே போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்கிறாரு. இதனால் இவரை பற்றின புகார் மேலதிகாரிக்கு போகுது. அதுக்கப்புறம் அரசியல்வாதிக்கு போகுது. இப்படி நல்லது செய்கிற இவரை எப்படியாவது மடக்கி போட்டுறணும், இவரை வளர விட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஒரு பிளான் பண்ணி இவரை எப்படியாவது தூக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் இந்த பிளான்லேருந்து நம்ம ஹீரோ இப்படி தப்பிக்கிறாரு. அவர் எப்படிலாம் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே காடுவெட்டி குரு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தாங்க. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு மாவீரராக அப்படி வாழ்ந்திருக்காரு. அவரை பற்றின அந்த குறிப்புகள் மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவர் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரா அப்படிங்கிற மாதிரி நம்மளை அப்படியே பிரமிக்க வைக்கிறாரு. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்காரு. அதில் நடித்த நம்ம ஹீரோ செம்மையான ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. பார்த்தா புரட்சிக்கலான கேப்டன் விஜயகாந்த் சார் அவங்களுடைய சாயல் தெரியுது. சாம்சியஸோடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. ஜிவி பிரகாஷோடைய அந்த மியூசிக்கில் பாட்டெல்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஹை குவாலிட்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க. படத்தை நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சமுத்திரக்கனியாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. இது ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ராக்டிக்கலாக உள்ளபடி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.